மகளே, சரி, புருஷன் அவளை யாருன்னு கேளுங்க, சரி, எத்தனை குழந்தைன்னு கேளுங்க, சரி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, பொய்க்கு பிதாதானே பிசாசியானவன். அவனை கேட்ட உண்மையா சொல்லும், பொய் தானே சொல்லுவாங்க. அப்படி இது ஏன் பேச விடணுமோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு மெதுவா மனசுல ஏசு ரத்தம் சொல்லிவிட்டே கிட்ட போனேன். சரி, கிட்ட போன உடனே அது பேசுது. சரி, உங்க மனசுல ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே அது சொல்லாதீங்கன்னு சொல்லு. உங்க மனசுல சொல்லுது பிசாசு சொல்லுது, அது கேக்குது. சரி, உங்க மனசுல ஏதோ சொல்லிட்டு வரீங்களே கிட்ட, அது சொல்லாதீங்க. ஓ சரி. அப்ப நான் இயேசு ரத்தம் தானே சொல்லிட்டு இருந்தேன். ஆமா. அப்போ மனசுல நான் என்ன சொன்னேன் அது எனக்கு தெரியாது. ஆனா என்னமோ சொன்னீங்க, அது சொல்லாதீங்க. நான் இயேசு ரத்தம் தான் சொன்னேன், அது நீ சொல்லு. இயேசு ரத்தம் பிசாசு சொல்ல, ஏசு ரத்தம் சொல்லு சொன்னா அது வராது. என்ன வரும்? சாப்பிட தெரியுமா? அது தெரியும். சண்டை போட தெரியுமா? கெட்ட வார்த்தை பேச தெரியுமா? ஆமா தெரியும். மாதிரி ஏசு ரத்தம் ஏன் வராது? எனக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒரே கலட்டா பண்ணிடுச்சு. அதுக்குள்ள நாங்க 10 பேர் சேர்ந்து ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் சொல்லி ஒரே சத்தம் போட்டு இருந்தோம். உடனே என்னங்க நிப்பாட்டுங்க, எனக்கு எரியுது, எனக்கு எரியுது, உடம்புல எரியுது, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அது மாத்திரம் சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, அது சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு தாட் மனசுல வந்துச்சு. சரி, ஏசு ரத்தம் சொன்ன உடனே பிசாசு ஆடுது, அது எரியுதுன்னு சொல்லுது. அப்ப ஏசு ரத்தத்தில் நம்ம ஆராதிக்கலாம். கரெக்ட், ஏசு ரத்தத்தை ஆராதிக்கலாம். சரி, நம்ம இயேசுவை ஆராதிச்சிருக்கோம். அவர் ரத்தத்துல இவ்வளவு பெரிய வெளியேறப்பட்ட வல்லமை இருக்கும் போது ஏன் அந்த ரத்தத்தை நம்ம ஆராதிக்க கூடாது? அப்படி ஒரு யோசனை வந்துச்சு. அப்பதான் அந்த இயேசு ரத்தம் வெளியேறப்பட்ட இயேசு ரத்தம், குற்றமில்லாத இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு ஆரம்பம். அது அந்த பாட்டு பிறந்ததே அப்படி பிறந்தது இருக்கு. பிசாசு ஆடும் பொழுது, ஆமா, அது குதிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த பாடல் இயேசு ரத்தம், அது எரியுதுன்னு சொல்லுது. ஆமா, அந்த ரத்தத்துல அவ்வளவு வல்லம் இருக்குல்ல, அவ்வளவு வல்லம் இருக்கு. அப்ப ஏன் அது ஆராதிக்க கூடாதுன்னு பாடணும். கண்டிப்பா பாடின உடனே நாங்க எங்க போய் பாடினாலும் சரி, பேய் எல்லாம் வருது. ஆமா, ஆடிட்டே வருது. சரி, ஒரு பேய்க்கு சொன்னேன், இந்த பேயோட முடிப்பிடி, ஏய் நீ இந்த பேய் முடிப்பிடி. சரி, 2 பேர் முடிவு நிக்கிறாங்க கூட்டத்துல. நான் சொன்னேன், என்ன ஆச்சு? ஏசு என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே ஒரு பேய் இருக்கு, அது கொண்டு வரட்டுமான்னு கேக்குது. என்ன போய் கொண்டு வா. இது போய் அந்த பேய் போய் இன்னொரு பேயை கொண்டு வந்துருக்கு. யூனிட்டி. அப்ப 3 பேய். அப்பதான் ஏசு ரத்தம் சொன்ன உடனே நடக்குதே, என்னமா இருக்கும். சரி, இது நம்ம ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராதிச்சு பார்த்தோம். சரி, அப்ப எல்லா சபைகளுக்குள்ள, இந்த தெலுங்கு ஏரியாவில் சபைக்குள்ள இந்த பாட்டு படிச்சா போதும். சில சமயம் நான் அந்த பாட்டை படிக்கவே முடியல என்னால. ஏன்னா இதெல்லாம் ஆடுது, நான் வசனம் எப்படி சொல்றது? அப்ப நேரம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டு பாடுவேன். பாடின உடனே ரொம்ப நேரம் ஆடி ஆடி விழுந்துடும். ஆமா, அதுக்கு பிறகு பிசாசு அதுக்குள்ள வராது. ஓஹோ, சரி. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அந்த இயேசு ரத்தத்தில் இருக்கிறதுனாலதான் அது ஒரு பாட்டாக ஏற்றி, சரி, நமக்கு முன்பாக இயேசு திறந்த வழி. இப்ப இந்த பாடலை நீங்க பாட போறீங்க ஐயா. இந்த பாடல டிவியில பாக்குற சில பிசாசு பிடிச்சது கூட ஆடும், விடுதலை ஆகும். பேய் பிடிச்சி ஆடி விடுதலை ஆயிடும். கரெக்ட். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பாடலை நீங்க பாடி தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த ஏஞ்சல் டிவியை பாக்குற பிசாசு பிடிச்ச எல்லா பிசாசும் நடுங்கி ஓடி விடுதலை உண்டாகணும். கேட்கிறவங்களுக்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் வரணும். ஆமா, தேவதூதர் வரணும், பிசாசு ஓடி போகணும். இந்த பாடல தயவு செய்து பாடுறீங்களா? ஆமா, நீங்க ரெடியா? ரெடியா இருக்கு. ரெடி, பாடுங்க. ரத்தமே ரத்தமே விலையேற பெற்ற
ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே மகவியாகுல வேதனையா ரத்தமை வெளிவந்ததே மகவியாகுல வேதனையா வேர்வை ரத்தமை வெளிவந்ததே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 சாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவில் ரத்தமே மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவில் ரத்தமே மனவியாதனை நீக்கிடுமே சாமவெல்லாமே போக்கிடுமே மனவேதனை நீக்கிடுமே சாபமெல்லாமே போத்திடுமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவில் ரத்தமே மகாபரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவில்
ரத்தமே மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்ல பரிசுத்த ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே குற்றமில்ல பரிசுத்த ரத்தமே இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே இயேசு ரத்தமே 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 ஹல்லேலூயா இயேசு ரத்தமே ஆமென் அண்ணே, இந்த பாடல் உண்மையிலே சூப்பர். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தை சொன்னாலே எல்லா பிசாசுகளும் நடுங்கும். ஆமா. அந்த வகையில இந்த பாடல், நீங்க பாடின இந்த பாடல் மூலமாக ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்க. அடுத்த பாடல் ஒன்று பாட சொன்னீங்க, என்ன பாடுறது? சுகுணால சம்பன்னுடா. அப்படின்னா சுகுணால சம்பன்னுடன்னா இந்த குணகணங்களை சிறந்தவரே, குணம் சுபாவம் சுபாவத்தில் சிறந்தவரே, சுத்தமான சுபாவத்தில் சிறந்தவரே என்ற வார்த்தை. சரி, அழகான அவர் குணம்தான் அவருடைய அழகு. கரெக்ட் என்ற அர்த்தத்தோடு இருக்கிற இந்த பாட்டு. ஒரு நாள் நான் மழை துருட்டே இருந்துச்சு, கார்ல போயிட்டு இருக்கிறேன். சரி, நிறைய விக்கிரகங்கள் ரோடு பக்கத்துல வச்சிருந்தாங்க. சரி, விக்கிறதுக்காக. சரி, அது ஒரு பண்டிகை எது வருது, அப்போ விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க. தூர்னதுனால எல்லாம் பிளாஸ்டிக் பேக் எல்லாம் கொண்டு போய் மூடுறாங்க, கரையாம இருக்கிறதுக்கு. கரையாம இருக்க டிரைவரை கேட்டேன், ஏன்பா விக்கிறதுக்காக தானே இந்த விக்கிரகங்களை வச்சுக்கிறாங்க, அது மூடுறாங்களே எப்படின்னா, மழை வருதுங்க, அது கலர் போயிடும், பிறகு யாரும் வாங்க மாட்டாங்க, அதனாலதான் போடுறாங்க. சரி, அப்போ மூஞ்சி பார்த்தா பைபிள்ல ஒரு வசனம், 4 கால் உள்ள ஜந்துகளோட ரூபங்களே ஆராதிக்கிற நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி இருக்க வசனம். அதுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆராதிக்கிற மனுஷர் அழகான ஒரு விக்கிரகத்தை உருவாக்க கூடாதா, ஏன் இந்த மாதிரி விகாரமான முகங்களை வச்சுக்கிட்டு ஆராதிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே போறேன். அப்படி கண்ணு மூடுறேன், கார்ல எப்படி கண்ணு மூடுறேன், ஒரு அழகான ஒரு முகம் எனக்கு எதிரிலே தெரியுது. தரிசனத்துல தெரியுது, தரிசனத்துல தெரியுது, கார் ஓடிட்டே இருக்கு, தரிசனம் தெரியுது. அப்பதான் எனக்கு தெரியும், அவர் என்ன போல இருக்காரு, நான் அவரை போல இருக்கிறேன். சரி, எந்த மூக்கு மாதிரி அவருக்கு மூக்கு இருக்கு, எந்த காலு மாதிரி அவருக்கு கால் இருக்கு. அவருக்கு 4 கால் இல்ல, அவர் 2 கால் தான் இருக்கு. அவருக்கு மூக்கு கூட நீளமா இல்ல, சரி எந்த மூக்கு மாதிரி இருக்கு. அழகான ஒரு ரூபம் எனக்கு பார்த்தேன். பார்த்த உடனே இயேசுவே சத்தம் போட்டேன். சரி, முடிஞ்சது. அதோட ஒரு டியூன் வருது, அப்படியே வருது, ராகம் வருது. அப்பதான் நான் யோசிச்சேன், சுகுணால சம்பன்னுடா அப்படின்னு தொடங்கிட்டீங்க. துதிகானாலவாரசுடா அப்படின்னு ஆரம்பிச்சேன். சரி 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 சரி. அப்போ இந்த பாடலும் நீங்க எங்க போனாலும் பாடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுவாபத்தையும் அவருடைய அழகையும் வர்ணிக்கக்கூடிய பாடல். ஜனங்கள் ஆராதிக்கும் போது ஐயா எல்லாரும் சொல்றாங்க, ஐயா
அழகான ரூபத்துல நாங்கள் கண்டிருக்கிறோம் தரிசனத்திலே. சரி, தேவதூர்கள் இறங்கி வர மாதிரி நாங்க தரிசனத்தை காண்கிறோம். சரி 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 சரி. பரிசுத்தரே 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 ஆராதிக்கிறாங்க அந்த அழகான ஒரு உருவத்தை. அதை நான் பாக்குறோம். அது கல்லுல மண்ணில எங்கும் நம்ம அந்த மாதிரி ரூபத்தை நாங்க ஒரு நாளும் பார்க்கல அப்படின்னு அவங்க வந்து எனக்கு சொல்றாங்க. அப்பதான் எனக்கு தெரியுது குணம் தான் அழகுதான் குணம். அது அழியாம இருக்கிற ஒரு சுபாவம் தான் நம்முடைய தேவனுக்கு அழகு. 10,000 அவர் சிறந்தவர். கண்டுபிடிக்கல உடனடியாக அழகுள்ளவர். இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் அழகை வர்ணிக்கக்கூடிய பாடல். ஆமையா. இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஏஞ்சல் டிவி நேயர்களுக்காக பாடல் பிறந்த இந்த கதையில இந்த பாடலை கொஞ்சம் பாடுங்களேன்.
అని పిల్చలేదే. యేసయ్య నీ కృప తలల్చగానే నా శ్రమలు శ్రమలుగా అని పిల్చలేదే. నీవు నాకిచ్చే మహిమ ఎదుట ఇవి ఎన్న తగినవి కావి. నీవు నాకిచ్చే మహిమ ఎదుట ఇవి ఎన్న తగినవి కావి. సుగుణాల సంపన్నుడా స్తుతిగానాల వారసుడా. స్తుతిగానాల వారసుడా. స్తుతిగానాల వారసుడా. స్తుతిగానాల వారసుడా. స్తుతిగానాల వారసుడా. జీవితును నిత్యము నీ నీడలో. నీ నీడలో. నీ నీడలో. జీవితును నిత్యము నీ నీడలో. ఆస్వాదిల్తును నీ మాటల మకరందము. 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 సుగుణాల సంపన్నుడా. அண்ணா இந்த